இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சடனா உங்களுக்கு முழிப்பு வந்து, உங்க கைகள் அசைக்க முடியாம யாரோ உங்க மேல ஏறி உட்காந்து நெஞ்சில அழுத்துறாப்ல ஃபீல் இருந்திருக்கா? அது பேரு தான் ஸ்லீப் பேரலைஸ்ன்னு சொல்றாங்க. அத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீப் பேரலைஸ் எதனால நடக்குதுன்னா, நம்ம நல்லா தூங்கும்போது நிறைய ஸ்டேஜ் ஸ்லீப் இருக்கும். அந்த மாதிரி நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் ஸ்லீப்புக்கு போகும்போது நம்மளுக்கு ட்ரீம் வரும். அந்த மாதிரி ட்ரீம் வரும்போது நம்ம பாடி எங்கேயும் அசையக்கூடாது, எங்கேயாச்சும் எந்திரிச்சு போயிடக்கூடாதுக்காக நம்ம பிரெயின்லேருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அதே பேர் தான் கிளைசின்ங்கிறாங்க. இந்த கிளைசின் கெமிக்கல் வந்து நம்ம பாடி ஃபுல்லாக பேரலைஸ் பண்ணிருமா, நம்ம தூக்கத்தில் எந்திரிச்சு எங்கேயாச்சும் போயிடக்கூடாதுக்காக. நம்ம பிரெயின் எப்பவுமே ஆக்டிவாக தான் இருக்கணும், ஆனால் நம்ம உடம்புக்கு சிக்னல் போகாது நம்ம முழிச்சிட்டோனுக்காக. அந்த ஒரு ரீசனால தான் நம்மளால முழிச்சும் நம்ம உடம்பெல்லாம் அசைக்க முடியாமல் போச்சு. அப்படி நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம செஸ்ட்டில் இருக்க மசில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குமா, அதனால நம்மளுக்கு யாராச்சும் இந்த இடத்துல அழுத்துற மாதிரி ஃபீல் பண்ண சொல்கிறாங்க. இதே ஒரு விஷயத்த நிறைய பேர் வந்து பேய் வந்து அழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு ஹாலசினேஷன் தான். சரி, நம்ம அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கும் போது எப்படி டக்கு நம்ம எந்திரிக்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேரலைஸ் ஆகிற டைம் வந்து நம்ம டங்க்கு அசைச்சிக்கிட்டே இருந்து அதே சமயம் நம்ம கண்ணை மூடி திறந்தா இந்த மாதிரி டக்குன்னு நம்ம பாடி ரெஸ்பான்ஸ் கொடுத்து எந்திரிச்சலாம் சொல்கிறாங்க. இதை நான் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள்